அற்புதம் அற்புதம். என்ன சாமி அற்புதம்? ஒரு அருமையான பாட்டு அவ்வ பாட்டி பாடி இருக்கா கேளு. பத்தாவுக்கேற்ற பதிவிரதை உண்டானால் எத்தாலும் கூடி இருக்கலாம், சற்றேனும் ஏறுமாறாக இருப்பாளே யாமாகில் கூறாமல் சந்நியாசங்கொள் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா என்ன சாமி அர்த்தம்? அப்படி கேளு சொல்றேன். அதாவது பொண்டாட்டியானவ புருஷனுக்கு அடங்கி ஒடுங்கி அவனுக்கு பணிவிட பண்றவளா இருந்தா எப்படியாவது சந்தோஷமா வாழலாமா. அதை விட்டுட்டு அவன் சொல்றதையும் கேட்காம அவ பாட்டுக்கு ஏறுமாறாக நடக்க ஆரம்பிச்சா கூறாமல் சந்நியாசங்கொள், சொல்லிக்காம சன்னியாசியா போ. சொல்லிக்காம சன்னியாசியா போவா? என்னப்பா இது, எங்கப்பா போற? சாமி நீ ஒண்ணும் பேசாத, இந்த நிமிட்ல இருந்து நான் சன்னியாசி. சிந்தார்பேட்டைக்கு வழியாவது சொல்லிட்டு பாப்பா. என்ன சாமி கணக்கா விடுற நீ? நீ சிவலோகத்துக்கா வழி காமிப்பிய, சிந்தாதிரப்பட்டு தெரியாதா? வாங்கிக்கோ, நேரா கலீஜா போ, லெப்டா கலாச்சு ரைட்ல திரும்ப, சரிதா? அங்க ஒரு வாழை மரம் இருக்கும், அதுதான் சிந்தாதிரப்பேட்டை. ஆசீர்வாதம். யோ சாமி பத்தர ஆசீர்வாதம் பண்ணியா? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். இதோ மோகன், பிடிங்க 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 அப்படியே அப்படியே பிடி 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 விடாத பிடி பிடி பேசாத விடாத. என்னடா 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 வாட் இஸ் திஸ்? என்ன சார் இதெல்லாம் வேஷம்? வேஷ மாதிரி கேச மாதிரி. இனிமே தாண்டா சன்னியாசி வேஷம் எடுக்க போறேன். சன்னியாசி வேஷம் நாடகத்துல நடிக்க மாதிரியே பேசுறாரா? நாடகம் என்னடா கலாட்டா பண்றீங்க? எங்கிட்ட நடிக்காதீங்க சார். அங்க சின்னம்மா அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம தவியா துவச்சிட்டு இருக்காங்க. சின்னம்மாவா? ஆபகாரிச்சா யாரு? யோ எனக்கு சின்னம்மாவும் கிடையாது சித்தப்பாவும் கிடையாது, நான் அண்ணாத்தையா. அடடா நீங்க ரொம்ப தமாஷான ஆள் சார். ட்ரெஸ் மாத்திக்கிட்டு மீசிய வளர்த்துக்கிட்டு ஆளே அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்க. வாங்க சார். வீட்டுக்கு தான். அந்த வீட்டுல கால் எடுத்து வைப்பா நான் செருப்ப கழிச்சுக்கன்னு சொல்லிருக்கேன். ஒன்னாயாப பிசாசாப நான் இனிமே சன்னியாசியா? நான் சன்னியாசி தெரியுமா? என்னமோ ஆயிருக்கு. என்ன என்னடா ஆக்ஷன்? எங்களுக்கு மஞ்சா சத்த காட்டிடுவேன். என்னடா லூசு நான் சொல்றேன். இந்த உலகத்துல எந்த பைத்தியம் தான் உண்மையை ஒத்துட்டு இருக்கு. சரி சரி வாங்க. தாங்க ஐயா, நீங்க வேற யாரையோ தேடிக்கணும் வந்திருக்கீங்க ஐயா. அந்த ஆளு நான் இல்ல சாமி. அட நீங்க இல்ல சார். கரெக்ட் சார். இப்ப நீங்க நம்ம பங்களாவுக்கு வந்து நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு சௌக்கியமா இருங்க சார். பெரிய பங்களாவா? ஆமா. சௌக்கியமா இருக்கலாமா? இருக்கலாம் சார். அப்ப 3 வேளை கஞ்சி ஊத்துவாங்களா? ஊத்துவாங்க சார், ஊத்துவாங்க. 3 வேளை கஞ்சி ஊத்துவாங்க. ஆமா. அப்ப என்ன வேலை சாமி கொடுப்பாங்க சார்? நீங்க எந்த வேலை வேணா செய்யலாம். நீங்க வாங்க சார். இந்த பழைய ரிக்ஷாவை இஸ்து படா பேஜாரா போட்டு ஒரு ஆட்டோ ரிக்ஷா வாங்கி கொடுத்தா சும்மா கர் சும்மா அப்படியே போய்கணும் வந்து இருப்பேன். என்ன சொல்றேன்? வாங்கி கொடுக்குறியா? சரி ட்ரை பண்ணுவோம். வாங்க. சரி வாங்க. இத வந்துட்டார் சார். என்னடா இது? மாப்பிள்ள மாப்பிள்ளையா? பலே பலே. யாத்து இது மாஸ்காஞ்சவடி மகிமையா? கொல்லு. வாங்க மாப்பிள்ள வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க. வாணா சும்மா உட்காருங்க மாப்பிள்ள. வாணா உட்காருங்க மாப்பிள்ளா. சரியா உட்காருங்க. என்ன மாப்பிள்ள, நேத்து ராத்திரி 1:55 அதாவது 1:55 போன உயிர் இப்பதான் வருது. வாட்டும் வாட்டும். ஆமா இதெல்லாம் என்ன வேஷம்? என்ன சாமி வேஷம் போடுறவனா? என்ன நினைச்சுக்கின? வேஷம் போடுறவன் நானா? வேஷம் போடுற ஆளு நான் இல்ல சாமி. அந்த ஜோக்கரை நம்ம கையில வேணா வாரிடுவேன். மிஸ்டர் மோகன், நடிப்புல நாடகத்துல வச்சுங்க. சும்மா இருமா கம்மினு. என் பேரு மோகன் இல்ல, என் பேரு மோகன். பேரை கூட மாத்தியாச்சியா? ஆமா நான் பேரை மாத்தல சாமி. என் ஒரிஜினல் பேரு மோகன் சாமி. வாங்க டாக்டர். மேனேஜர் எல்லாம் போன்ல சொன்னாரு. என்ன இப்படி திடீர்னு? அம்மாக்கு என்ன சாமி உடம்பு பாத்தீங்களா? கொஞ்சம் எக்ஸாம் பண்ணுங்க. கொஞ்சம் இப்படி பாருங்க. கொஞ்சம் வாயை காட்டுங்க. கொஞ்சம் இப்படி. ஏதாவது தலையில அடிபட்டு இருக்குமா? தலையில? என் தலையில சார், உங்க தலையில. என்ன வட பேஜாரா போச்சு. இன்னும் பெரிய பங்கால வேலை கிடைக்கும், ஆட்டோ ரிக்ஷா வாங்கி தரேன் சொல்லி கூட்டியாண்டாங்க. என்ன தலைய கார பிடிச்சிருக்கோம். மேனேஜர் போன் பண்ண போது இவ்வளவு மோசமா இருக்கும்னு நினைக்கல. கரெக்ட், நானும் நினைக்கல டாக்டர். டாக்டர், நிலைமை மோசமா போறதுக்குள்ள இவரை எப்படியாவது குணப்படுத்திடுங்க. ஒன்னும் பயப்படாதீங்கம்மா. ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருந்தா அதே மாதிரி மாறி போறதும் உண்டு. இந்த ரிக்ஷாகாரன் வேஷத்துல இருக்க ஆர்வத்தினால வந்தது இந்த விபத்து. யாருக்க விபத்து? மூஞ்சல கைஜா பாய்ச்சா மூஞ்சுக்கா விடுற இல்ல கைஜா கால ஒடிச்சிடுவேன். என்னடா நாட்டில் உள்ள தெய்வமெல்லாம் நடந்து வந்து முன்னின்று கேட்ட வரம் தந்து என்னை கௌரவிக்க வேணும் சாமி. காளியத்தா கோபத்தில் இவன் கால நேற்று கொண்டுட்டான்.
கையால கர விட்டுட்டா குட்டி தாத்தா மாட தங்கிலி கருந்த கெட்டியா கழுத்த முடிச்சுட்டா என்னடா நினைச்சிருக்கீங்க இங்க பைத்தியக்காரன் நினைச்சிருக்கா நீங்க ஏண்டா நீ பாட்டு பேப்பரையில அடிக்க அவன் உடுக்கப்பட்டு உடைக்கிறான் நான் இங்க துடிக்கிறேன் என்னடா நினைச்சிருக்கீங்க பூசாரி பூசாரி தலைகீழ தூக்குங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கியா? இந்த பூசாரியை யாருன்னு நினைச்சுக்கிட்ட? கோழிக்கறி சமைச்சு வைக்கிற ஓடுறியா? மட பூசாரி கையையும் காலையும் கட்டி போட்டு ஓடுறாங்கிறியே, எப்படா முடியும்? அவுத்து விடு, அப்புறம் பாரு. அவுத்து விடுங்கடா. எப்படின்னு அண்ணே, மூலத்தரு முனியாண்டி, முத்தாளு ராவத்தை, பாவாடராய, சங்கிலி கருப்பை இவங்க எல்லாம் நம்ம கிட்ட சத்தியம் போடும் போது இந்த குட்டி பிசாசு நம்ம கிட்ட என்னென்ன செய்யும்? செய்யாது. முடிஞ்சுடா மகன். இந்த பக்கம் திரும்பி பாப்பியாடா? ஏப்பா திரும்புறேன்? ஓடியா இந்த கற்பூரத்தை வாயில போட்டு போடா. கடைசி கடைசிதான். சத்தியமா சத்தியமா நீங்க இது வேணா கூட்டு. என்ன மறுக்க சோமாரி போட்டியா? போட கொட்டியா? பை தானே பையா? எங்க இந்த சுண்டா குழம்பு ஊத்து. ஏயா இந்த வீட்டுல துண்டரை பார்த்து என்ன அழுதாங்க? அதுவா, இவ்வளவு குறைச்சு திங்கிறீங்களே, என்ன வியாதியோ என்னமோ அப்படின்னு. அதுவா, வேலைக்குள்ள ஒண்ணும் கிடையாது, அதனால தான் பசிக்கவே இல்லை. வேலை குட்டினா சும்மா பூண்டு விளையாடுவேன். டாக்டர் பாத்தீங்களா, பைத்தியக்காரங்களுக்கு பசியே எடுக்காதுன்னு சொல்லுவாங்களே, இவர் இப்படி திங்குறாரு. இது ஒரு தினசான பைத்தியம்மா. என்ன சொல்றேன்? சும்மா குடிச்சா போய்கிட்டே இருக்கும். சரி, இப்படியே நீங்க விளையாடிட்டு இருங்க, நாங்களும் போய் சாப்பிட்டு வந்துடுறோம். சத்தம். பதனால் ஒரு பலதாக்கெல்லாம் வேண்டும் கடத்தர ஜன்மம் கடத்தர. சேகர், கழுத என்னடா ரிக்ஷா எடுக்கிற? யார் அதான்? என்னடா என்னடா அடாப்படாங்கிற? கோச்சுக்காத, இத்தனை நாளா நான் ரொம்ப பிஸியா இருந்தேன், அதனால தான் உன்னை பார்க்க முடியல. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வா. நீ பாக்கல, எனக்குடா குறைச்சல். கழுத வாடா. என்னடா அடாப்படாங்கிற? சோமாரி சோர் படுறவன் என்னன்னு தெரியுமா கூப்பிடுறான்? மாப்பிள்ளைங்கிறான்டா. சும்மா மாப்பிள்ளைங்கிறான் தெரியுமா? டேய், தண்டார்பட்டு போயிருக்கியா? கணபதி காலு பேட்டையில ஆத்துறோம் தெரியுமா? டேய் என்னடா அடா நான் கூப்பிடுறேன், மூஞ்சில என் கையா வைக்கும். போச்சாதீங்க சார், 2-3 நாளா இருக்கு, மூளையே பிறண்டு இருக்கு. பைத்தியம் சார், பைத்தியம். பைத்தியமாவா? பிரதர் பிரதர், அவன் அறியாதனையா அடிச்சிட்டேன். தாயா பிரதர், மனுஷகாயா? என்னங்க சார் இது? மனுஷகப்பா, 2 நிமிஷம் உங்களை தனியா விட்டுட்டு போனா இப்படியா செய்யறது? சரி வாங்க போலாம். இல்ல என் பைத்தியம் தெரியாதியா, அவன் அடாப்டான்னு கூப்பிட்டான். புண்ணியமா போகுது. பிரதர் மனுஷகா பிரதர். ராஜா, இந்த பயந்தாங்குழி சேகர் பையன் எதையோ கண்டு மிரண்டு இருக்கான். பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கான்டா. நான் போகும்போது ரிக்ஷா இழுத்துக்கிட்டு இருந்தான். என்னடா ரிக்ஷா இழுக்கிறேன்னு கேட்டா என்ன அடிச்சுட்டான்டா.
மகன் வந்துட்டான். அந்த புதிய தப்பிச்சனா தப்பிச்சதுக்கு அப்புறம் கேய் பிடிச்சதுக்கு அப்புறம் போதும். இப்பதான் நான் எண்ணெய் சட்டில இருந்து எந்திரிச்சு வளர்ந்தானா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கால விடுக்கும் என்ன மாஸ்டர் ஒரு நிமிஷத்துக்குள்ள புலி பூரா எண்ணெய் சட்டி கருவாடுன்னு என்ன சொல்லி விட்டான பயந்ததுனால ஏற்பட்ட பைத்தியம் நினைக்கிறேன். ராஜா, நீ போய் டாக்டரை கூட்டிட்டு போ. மகன் எனக்கு பைத்தியம் ஒண்ணு இல்ல. சும்மா இரு. எல்லாம் எனக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ எண்ணெய் அடிச்சிட்டு இல்ல? உன்னை ஏன்டா எல்லாம் அடிக்கிறேன்? எல்லா புயல்களும் என் உடம்புல விளையாடினானுங்க. எங்க அப்பா அம்மா இருந்தா சம்மதிப்பாங்களா இந்த நிலைமையை பார்த்து? இப்ப யாருடா பைத்தியம்? உனக்கா எனக்கா பாருடா. என்ன ராஜா? கம்பெனில ஒரே கலாச்சாரம். ஆபீஸ்ல தொழிலாளிகளா ஸ்ட்ரைக் பண்றாங்களாமே. கைக்கா என்னடா வம்பு? சரி, நீ டாக்டரை கூட்டிட்டு வந்து சேகரை பாத்துக்க. நான் ஆபீஸ் போய் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் அம்மாவை கவலைப்படாம இருக்க சொல்லு. ஐயோ, இந்த பைத்தியத்தை விட்டுட்டு போறீங்க என்ன? தொழிலாளர் தலைவர் சங்கு, தொழிலாளர் தலைவர் சங்கு. தோழர்களே, இரவு பகல் உழைத்தோம், ரத்தத்தை வேர்வையாக சிந்தினோம். கிடைத்தது என்ன? பசித்த வயிறும் பரட்ட தலையும் தான். தோழர்களே, நாம் வாழ வேண்டும், அது நமது உரிமை. 6 மாத போனஸ் வேண்டும் என்ற உரிமை குரலை உறக்கி எழுப்போம். அதற்கு தடையாக நிற்கும் சக்தி எதையும் தகர்த்தெறிவோம். தொழிலாளர் தலைவர் சங்கு, தொழிலாளர் தலைவர் சங்கு, தொழிலாளர் தலைவர் சங்கு, தொழிலாளர் தலைவர் சங்கு. புதிய மேனேஜர் மோகன், புதிய மேனேஜர் மோகன், புதிய மேனேஜர் மோகன். சும்மா இருங்கப்பா. எதுக்கு எடுத்தாலும் ஒழிக ஒழிகன்னுகிட்டு. இதெல்லாம் நமக்கு பழக்கமான சத்தம் தான். இப்ப நான் ஒருத்தன் ஒழிஞ்சு போயிடுறதுனால உங்களுடைய பிரச்சனை தீர்ந்து போயிடுமா? உங்கள நானும் ஒருத்தன் தான்ப்பா. உங்களுடைய உழைப்பினாலதான் இந்த கம்பெனி முன்னுக்கு வந்ததுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இப்ப நீங்க எல்லாம் எதுக்காக ஸ்ட்ரைக் பண்றீங்க? இந்த கூட்டத்துல இத்தனை பேர் இருக்கீங்களா, எதுக்காக ஸ்ட்ரைக் பண்றீங்கன்னு உங்களை யாருக்காவது ஒருத்தருக்கு தெரியுமா? யாரோ சொல்லி கொடுத்தா நீங்க பாட்டுக்கு ஸ்ட்ரைக் பண்றீங்க. இதனால யாருக்கு என்னப்பா பிரயோஜனம்? முதலாளிக்கு என்ன நஷ்டம்னு கேட்கிறேன். அவர் பாட்டுக்கு கம்பெனி இழுத்து மூடிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. நாம தான் வெறுங்கையோட வீட்டுக்கு திரும்பி போகணும். அங்க பசியோட அழுதுகிட்டு இருக்க நம்மளுடைய குழந்தைக்கும் பொஞ்சாதிக்கு யாருப்பா பதில் சொல்றது? சொல்லுவீங்க. கம்பெனி மூடிட்டு போயிட்டார் முதலாளி, அதனால நாங்க வெறுங்கையோட வந்துட்டோம்னு சொன்னாக்க அவங்களுடைய பசி தீர்ந்து போயிடுமா? முதல்ல நம்மளுடைய கடமையை செய்யணும்ப்பா. கடமையை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் உரிமையை பத்தி பேசணும். கடமையை செய்யாம ஆபீஸ விட்டு எல்லாரும் வெளியே வந்து நின்னுகிட்டு இப்படி கூப்பாடு போட்டாக்க நம்மளுடைய கடமையை செஞ்சது ஆகாது. உங்களுடைய குறை என்னன்னு சொல்லுங்க. அதை நான் முதலாளி கிட்ட சொல்லி தீர்த்து வைக்கிறது முயற்சி பண்றேன். தோழர்களே, இனிப்பான பேச்சை கேட்டு ஏமாந்து விடாதீர்கள். இவன் முதலாளியின் கைக்கூறி, இவன் பேச்சை நம்பாதீர்கள். சும்மா நிறுத்தியா? ஐயா, நீங்க வந்த பிறகுதான் உண்மையிலே நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். எங்க மனசு அநியாயமா கருத்து குழப்பம் உண்டாக்குறதே இந்த ஆளுதான். தெரியுமா எனக்கு? ஏன்னா 10 வருஷமா 20 லட்சம் ரூபாய் கம்பெனிக்கு போட்டுட்டு கணக்கு வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம முதலாளி முழிச்சுக்கிட்டு இருக்காருல்ல. இப்ப அவரை கணக்கு கேட்கறதுக்கு ஆள் வந்துருச்சு இல்ல. இவர் தான் இந்த குழப்பம் உண்டாக்கி இருப்பாருங்கிறது எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நான் இதெல்லாம் உங்ககிட்ட பேசினேன். எல்லாரும் போய் அமைதியா உட்கார்ந்து ஆபீஸ்ல வேலையை பாருங்க, போங்க. புதிய மேனேஜர் மோகன், புதிய மேனேஜர் மோகன். என்னப்பா சங்கர், உன்னுடைய நிலைமைக்கு மீறின வேலையெல்லாம் செய்யறிய? என்ன முதலாளி பைத்தியக்காரன் தானே? உன்னுடைய இஷ்டப்படி எல்லாம் நடக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல உன்னுடைய ஃப்ராட் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பார் சங்கர், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீ ஆபீஸ்ல இருந்து திருடி இருக்கிற 1,75,000 ரூபாய் கொண்டுட்டு வந்து இங்க வைக்கல, இம்மீடியட்டா உன்னை போலீஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். போ. நாகப்பா, மோகன் உன்னை சுடும்படியா நீ நடந்துக்கணும். ஐயோ, அப்ப எங்கது? இது விளையாட்டு துப்பாக்கி, சத்தம் மட்டும்தான் வரும். இதோப்பா. உன்னுடைய துடிதுடிப்பை பார்த்து நீ உண்மையிலேயே செத்து போனதாக அவன் நினைக்கணும். அப்படி மோசம் போச்சு. என்னடா? நம்ம அப்பா பைத்தியம் இருக்குதா, அது சேகர் பைத்தியத்தை கதவை திறந்து வெளியில விடுச்சு. பைத்தியம் வெளியே போன ஆபத்தாச்சே.
ராஜா, நீ ஒரு கார்ல புறப்படு, நான் ஒரு கார்ல புறப்படுறேன். சேகர் எங்க இருந்தாலும் பிடிச்சு இழுத்துட்டோம். என்னடா ஒண்ணு நல்ல வேணும் நினைச்சா அது பின்னால போட கைத்த. ஐயோ, கம்பெனில இருந்து 1,75,000 நான் எடுத்தனா? ஆமா. என்னடா திரும்ப ஐயோ, கத்தி எடுக்காத, குத்தாதா, குத்தாத, சுட்டுருவேன். ஐயோ, சுட்டுட்டேன். ஐயோ, கொலை பண்ணிட்டேன். நான் என்ன செய்யறது? ஐயோ, சுட்டுட்டேன். அதே நாடப்பா. நான் செத்து போனதா நினைச்சு கதிகலங்கி ஓடிட்டாங்க. அவன் மாட்டு வைக்க இந்த லெட்டர் போதாது. அவன் போலீஸ்ல அகப்படணும்னா உண்மையாவே நீ சாகணும். உனக்கு என் இதயபூர்வமான அனுதாபம்.